யாசகம் கேட்பதை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது என்றாலும் குறிப்பிட்ட சில நபர்களுக்கு மட்டும் யாசகம் கேட்பது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார்களே, அது பற்றிய விளக்கம் என்ன என்று ஒரு சகோதரர் கேட்கிறார். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, யாசகம் கேட்பது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட செயல் அல்ல என்பதை பல சந்தர்ப்பங்களில் நாம் விளக்கியிருக்கிறோம். அப்படி இருந்தும் சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக சில குறிப்பிட்ட நபர்களுக்கு யாசகம் கேட்பதை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் 3 வகையினருக்கு மட்டும் யாசகம் கேட்க இஸ்லாத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. முதலாவது சாரார், ஒரு மனிதர் கடன் அல்லது இழப்பீட்டு தொகையை செலுத்த முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் அவருக்காக அந்த தொகையை நான் செலுத்துகிறேன் என்று பொறுப்பேற்று கொண்ட நபர் குறிப்பிட்ட அந்த தொகை வசூலாகும் வரை அதற்காக மட்டும் யாசகம் கேட்பது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் வகை அனுமதி. அடுத்ததாக இரண்டாவதாக அனுமதிக்கப்பட்ட வகையினர் யார் என்று பார்க்கும் பொழுது, இயற்கை சீற்றங்களால் தன்னுடைய உடைமைகள் அனைத்தையும் இழந்துவிட்டு சிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் மீண்டும் தன்னுடைய வாழ்வை சரி செய்து கொள்வதற்காக தேவைப்படக்கூடிய அவசியமான பொருளாதார அளவிற்கு மட்டும் அவர் யாசகம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். மூன்றாவதாக, ஒரு மனிதர் மிகவும் வறுமையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார் என்று அவரை பற்றி 3 நபர்கள் சாட்சியம் அளிக்கும் நிலையில் அவர் தன்னுடைய வறுமையிலிருந்து மீள்வதற்கு தேவையான அவசியமான செல்வத்தை மட்டும் யாசகத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த 3 சாராரை தவிர வேறு யாரும் யாசகம் கேட்பது கூடாது என்று இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இந்த விளக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக முஸ்லிம் எனும் நூலில் 1887வது ஹதீஸிலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.